நீங்கள் கடன்களால் சோர்ந்து விட்டீர்களா? இரவுகளில் தனிமையில் அழுகிறீர்களா? உங்கள் இதயம் பாரமாகவும் உங்கள் எதிர்காலம் இருட்டாகவும் தெரிகிறதா? நீங்கள் கதவுகளை தட்டினீர்கள், ஆனால் எதுவும் திறக்கவில்லையா? இன்றைக்கு இந்த நொடியில் எல்லாம் மாறுகிறது. இன்று பரலோகம் பதிலளிக்கிறது. இன்று உங்கள் கண்ணீரை துடைக்க தெய்வீக படை வருகிறது. உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள், உங்கள் ஆன்மாவை திறங்கள், ஏனென்றால் இப்பொழுது தலைமை தூதர்கள் உங்களிடம் இறங்கி வருகிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான விருப்பம் நிறைவேறப் போகிறது. நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது உங்கள் அதிசயம் தொடங்குகிறது. பரலோக சேனைகளின் தளபதியான புனித மிக்கேல் தேவதூதர் தனது அக்னிவாளுடன் உங்கள் வலதுபுறம் நிற்கிறார். தெய்வீக மருத்துவரான ரபேல் தேவதூதர் தனது குணப்படுத்தும் தைலத்துடன் உங்கள் இடதுபுறம் நிற்கிறார். கடவுளின் தூதரான நல்ல செய்திகளைக் கொண்டு வரும் கேப்ரியல் தேவதூதர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். இன்று அவர்கள் மூவரும் உங்கள் சார்பாக பரிந்து பேசுகிறார்கள். இன்று உங்கள் வாழ்க்கையின் மூடப்பட்ட அத்தியாயங்களில் கடவுளின் குரல் ஒலிக்கிறது. அவர் ஆபிராமிடம் சொன்னது போல அவர் உங்களிடம் சொல்கிறார், எப்பத்தா, அதாவது திறக்கப்படுவாயாக. உங்கள் நிதித் தடைகள் திறக்கப்படுங்கள். உங்கள் நோய்வாய்ப்பட்ட உடல் திறக்கப்படு. உங்கள் மூடிய பாதைகள் திறக்கப்படுங்கள். எப்பத்தா, எப்பத்தா, எப்பத்தா. முதல் அலை, தீய சக்திகளை அழித்தல். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் பரலோக சேனைகளின் தளபதியான புனித மிக்கேல் தேவதூதரை நான் இப்போது அழைக்கிறேன். மிக்கேலே, உங்கள் அக்னிவாளை உயர்த்துங்கள். என் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு இருளின் கோட்டையையும் இடித்துத் தள்ளுங்கள். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு சாபத்தையும், ஒவ்வொரு சூழ்ச்சியையும், ஒவ்வொரு மந்திரத்தையும் இப்போது உங்கள் வாளால் துண்டிக்கவும். என் மூதாதையரிடமிருந்து வந்த ஒவ்வொரு பரம்பரை சாபமும், என் இரத்தத்தில் கலந்திருக்கும் ஒவ்வொரு தீய பிணைப்பும், தலைமுறை தலைமுறையாக என்னைத் தொடரும் ஒவ்வொரு தோல்வியின் ஆவியும் இயேசுவின் திரு இரத்தத்தால் இப்போது முறிக்கப்படட்டும். என் பெயர் சாபங்களின் புத்தகத்திலிருந்து அழிக்கப்பட்டு ஆசீர்வாதங்களின் புத்தகத்தில் எழுதப்படுவதாக. பொறாமையின் கண்கள், தீய நாவின் வார்த்தைகள், என் முன்னேற்றத்தை தடுக்க அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீய சக்தியும் இப்போது சக்தி இழந்து போகட்டும். என் வீடு, என் குடும்பம், என் வேலை, என் நிதி ஆகியவற்றின் மீது வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு தீய முத்திரையும் இப்போது உடைக்கப்படுகிறது. மிக்கேலின் வாள் என் பாதுகாவலன். அது எனக்கும் தீமைக்கும் இடையில் ஒரு நெருப்புச் சுவராக நிற்கிறது. எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது. எனக்கு எதிராக எழும்பும் ஒவ்வொரு நாவும் கண்டனத்திற்குள்ளாகும். என் விடுதலை இப்போது தொடங்குகிறது. இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் இப்போது விடுவிக்கப்படுவதாக. உங்கள் சங்கிலிகள் அறுக்கப்படுகின்றன. உங்கள் சிறைக் கதவுகள் திறக்கப்படுகின்றன. மிக்கேலின் எஷ்கேட்டியை உங்களை சூழ்ந்து கொள்கிறது. இருள் ஓடிப்போகிறது, ஒளி பிரகாசிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் தீமையின் ஆதிக்கம் முடிவுக்கு வருகிறது. இரண்டாவது அலை, பொறாமை மற்றும் தீய கண்ணின் அழிவு. புனித மிக்கேல் தேவதூதரே, உங்கள் சக்தி வாய்ந்த வாளால் என் மீது விழும் ஒவ்வொரு பொறாமை கண்ணையும் குருடாக்குங்கள். என் வெற்றியைப் பார்த்து பொறாமைப்படுபவர்கள், என் மகிழ்ச்சியைக் கண்டு வெறுப்பவர்கள், என் அமைதியைக் குலைக்க விரும்புபவர்கள் ஆகியோரின் தீய எண்ணங்களிலிருந்து என்னை பாதுகாக்கவும். அவர்களின் வார்த்தைகள் விஷ அம்புகளாக என்னைத் தாக்காமல், அவர்களின் சிந்தனைகள் தீய வலைகளாக என்னை பின்னாமல், அவர்களின் பார்வைகள் என் ஆற்றலை உறிஞ்சாமல் இருக்க உங்கள் ஒளியின் கவசத்தால் என்னை மூடவும். என் ஒளி பிரகாசிப்பதைக் கண்டு கோபப்படுபவர்களின் இருள் என்னை அண்டாதபடி செய்யுங்கள். அவர்கள் எனக்கு எதிராக பேசும் ஒவ்வொரு அவதூறும், அவர்கள் எனக்கு எதிராக பரப்பும் ஒவ்வொரு பொய்யும் காற்றில் கரைந்து போகட்டும். அவர்கள் எனக்காக பறித்த குழிக்குள் அவர்களே விழட்டும். என் ஆற்றல் புலம் இப்போது சுத்திகரிக்கப்படுகிறது. பிறருடைய எதிர்மறை ஆற்றல், பொறாமை, கோபம், வெறுப்பு ஆகியவை என் மீது ஒட்டாமல் தண்ணீரில் எண்ணெய் போல விலகிச் செல்லட்டும். நான் தெய்வீக ஒளியால் சூழப்பட்டிருக்கிறேன். இந்த ஒளி ஒரு கண்ணாடி போல செயல்பட்டு எனக்கு அனுப்பப்படும் தீயதை அனுப்பியவருக்கே திருப்பி அனுப்பட்டும். என் வீடு, என் வாகனம், என் உடைமைகள் மீதுள்ள ஒவ்வொரு தீய கண்ணும் இப்போது சக்தி இழக்கட்டும். என் பிள்ளைகள், என் மனைவி, கணவன், என் பெற்றோர் மீதுள்ள பொறாமையின் நிழல் இப்போது விலகட்டும். நாங்கள் கடவுளின் பாதுகாப்பில் இருக்கிறோம். மிக்கேலின் வீரர்கள் எங்கள் வாசலில் காவல் நிற்கிறார்கள். பொறாமைக்கு இங்கு இடமில்லை. தீய கண்ணுக்கு இங்கு சக்தி இல்லை.
நான் சுதந்திரமாக, பாதுகாப்பாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வாழ்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் ஹமின்தோர். பொறாமை உங்களை விட்டு விலகுக. மூன்றாவது அலை, நிதித் தடைகளை உடைத்தல். புனித மிக்கேல் தேவதூதரே, என் நிதி வாழ்க்கையை சிறைபிடித்திருக்கும் ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத சங்கிலியையும் உங்கள் வாளால் வெட்டி எறியுங்கள். வறுமையின் ஆவி, கடனின் ஆவி, பற்றாக்குறையின் ஆவி என் வாழ்க்கையை விட்டு இப்போதே வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். என் பணத்தை உறிஞ்சும் ஒவ்வொரு ஆன்மீக ஓட்டையும் இப்போது அடைக்கப்படுகிறது. என் கைகளுக்கு வரும் பணம் என்னிடம் தங்காமல் கரைந்து போகச் செய்யும் ஒவ்வொரு தீய சக்தியும் இப்போது முடக்கப்படுகிறது. வங்கிகளிடமிருந்தும், கடன் அட்டைகளிடமிருந்தும், தனிநபர்களிடமிருந்தும் என்னை ஆழ்த்தும் ஒவ்வொரு கடன் சுமையும் இயேசுவின் பெயரால் இப்போது நீக்கப்படுகிறது. என் நிதிநிலையை தடுக்கும் ஒவ்வொரு சாபமும், என் மூதாதையரிடமிருந்து வந்த ஒவ்வொரு நிதிப் போராட்டமும் என்னுடன் முடிவுக்கு வருகிறது. நான் ஒரு புதிய நிதி அத்தியாயத்தை உருவாக்குகிறேன். நான் வறுமையின் மனநிலையிலிருந்து செழிப்பின் மனநிலைக்கு மாறுகிறேன். என் வருமான வழிகளைத் தடுத்திருக்கும் ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு கல்லும் இப்போது அகற்றப்படுகிறது. எதிர்பாராத விதத்தில் பணம் வருவதற்கான வழிகள் திறக்கப்படுகின்றன. புதிய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், வெற்றிகரமான வணிக ஒப்பந்தங்கள், தாமதமான கொடுப்பனவுகள் ஆகியவை இப்போது என்னை நோக்கி வருகின்றன. என் உழைப்புக்குரிய பலன் 100 மடங்காக எனக்கு திரும்பட்டும். நிதி நெருக்கடியின் பாலைவனம் முடிந்துவிட்டது. செழிப்பின் நீரூற்றுகள் இப்போது என் வாழ்க்கையில் பாய்கின்றன. மிக்கேல் தேவதூதர் என் நிதிப் பாதையை தெளிவுபடுத்துகிறார். தடைகள் தகர்க்கப்படுகின்றன. கதவுகள் திறக்கப்படுகின்றன. நான் கடனிலிருந்து விடுதலை பெற்று நிதி சுதந்திரத்தை நோக்கி பயணிக்கிறேன். நான்காவது அலை, சூனியம் மற்றும் மந்திரங்களுக்கு எதிரான விடுதலை. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் எனக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு சூனியம், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, மந்திரம் ஆகியவற்றை நான் நிராகரிக்கிறேன், உடைக்கிறேன், அழிக்கிறேன். என் பெயர், என் புகைப்படம், என் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட எந்தப் பொருளையும் பயன்படுத்தி எனக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு சடங்கும் இப்போது சக்தி இழந்து போகட்டும். இருளின் பலிபீடங்களில் என் பெயர் உச்சரிக்கப்பட்டிருந்தால் அந்த வார்த்தைகள் காற்றில் கரைந்து அனுப்பியவருக்கே திரும்பச் செல்லட்டும். என் கனவுகளை திருடவும், என் ஆரோக்கியத்தை கெடுக்கவும், என் உறவுகளை பிரிக்கவும், என் நிதியை அழிக்கவும் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீய ஆவியும் இப்போது இயேசுவின் திரு இரத்தத்தால் கட்டப்பட்டு பாதாளத்திற்கு அனுப்பப்படுவதாக. புனித மிக்கேல் தேவதூதரே, உங்கள் படையினருடன் வந்து என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் சோதித்து மறைந்திருக்கும் ஒவ்வொரு தீய சக்தியையும் வெளியேற்றுங்கள். என் வீட்டில், என் பணியிடத்தில், என் வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு தீய பொருளும் இப்போது அதன் சக்தியை இழந்து வெளிச்சத்திற்கு வரட்டும். எனக்கு எதிராக செயல்படும் ஒவ்வொரு மந்திரவாதியும் சூனியக்காரரும் இப்போது குழப்பமடையட்டும். அவர்களின் திட்டங்கள் தோல்வியடையட்டும். அவர்களின் சக்திகள் முடக்கப்படட்டும். நான் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறேன். எந்த மந்திரமும் என்னை அண்டாது. எந்த சூனியமும் என்னை தீண்டாது. நான் பரிசுத்த ஆவியின் நெருப்பால் சூழப்பட்டிருக்கிறேன். இந்த நெருப்பு எனக்கு எதிரான ஒவ்வொரு தீய தாக்குதலையும் எரித்துச் சாம்பலாக்கும். நான் விடுதலையாக்கப்பட்டவன். நான் பாதுகாக்கப்பட்டவன். நான் வெற்றியாளன். இருளின் சக்திகளுக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. என் அதிகாரம் பரலோகத்திலிருந்து வருகிறது. அந்த அதிகாரத்தால் நான் முழுமையான விடுதலையை அறிவிக்கிறேன். ஐந்தாவது அலை, மிக்கேலின் வாளால் இறுதி சுத்திகரிப்பு. இப்போது தலைமை தூதரான புனித மிக்கேல் உங்கள் பிரகாசமான வாளை எடுத்து என் ஆன்மீக உடலை முழுமையாக சுத்திகரிக்கவும். என் கடந்த காலத்தின் காயங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள் ஆகியவற்றை வெட்டி எறியுங்கள். என் இதயத்தில் தங்கியிருக்கும் மன்னிக்க முடியாத தன்மை, கசப்பு, கோபம் ஆகியவற்றை அகற்றி தெய்வீக அன்பையும் அமைதியையும் நிரப்புங்கள். என் மனதை எதிர்மறை எண்ணங்கள், சந்தேகங்கள், பயங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுவித்து விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் பலப்படுத்துங்கள். என் ஆற்றல் மையங்களான சக்கரங்களில் உள்ள ஒவ்வொரு தடையையும் நீக்கி தெய்வீக ஆற்றல் சுதந்திரமாக பாய்வதற்கு வழியமைக்கவும். என் ஆன்மாவை உலகத்தின் கரைகளிலிருந்து தூய்மைப்படுத்தி அதை கடவுளின் பிரசன்னத்தால் பிரகாசிக்கச் செய்யுங்கள். என் கடந்த காலத்தின் பிணைப்புகளிலிருந்து என்னை விடுவிக்கவும். என் எதிர்காலத்தின் மீதான பயத்திலிருந்து என்னை விடுவிக்கவும். நான் இந்த நொடியில் புதிய படைப்பாக வாழ்கிறேன். என் பழைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. எல்லாம் புதிதாகிவிட்டது.
மிக்கேலின் வாள் என் கடந்த காலத்தின் சங்கிலிகளை அறுத்துவிட்டது. இப்போது நான் சுதந்திரமாக முன்னோக்கிச் செல்ல முடியும். என் ஆன்மா, என் மனம், என் உடல் ஆகியவை இப்போது முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டு, சீரமைக்கப்பட்டு, புதுப்பிக்கப்பட்டுள்ளன. நான் தூய்மையான பாத்திரமாக இருக்கிறேன். கடவுளின் ஆசீர்வாதங்களைப் பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த சுத்திகரிப்பு ஆழமானது, முழுமையானது, நிரந்தரமானது. நன்றி, புனித மிக்கேல், என் விடுதலையின் பாதுகாவலரே. உங்கள் வாளின் நிழலில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஆமென். 6வது அலை, கேப்ரியலின் வருகை மற்றும் நிதி அற்புதத்திற்கான திறப்பு. இப்போது இருளை விரட்டியடித்த மிக்கேலின் வாள் ஓய்வெடுக்க, நல்ல செய்திகளின் தூதரான கேப்ரியல் தேவதூதர் பொன்னிற ஒளியுடன் உங்களுக்கு முன்பாக தோன்றுகிறார். அவர் தனது கையில் ஒரு பொன்னிறத் திறவுகோலை வைத்திருக்கிறார். அது உங்கள் நிதி அற்புதத்திற்கான திறவுகோல். கேப்ரியல் பேசுகிறார். கடவுள் உன் ஜெபத்தைக் கேட்டார், உன் கண்ணீரைக் கண்டார், உன் போராட்டத்தை அறிவார். இப்போது உன் பற்றாக்குறையின் கதவுகளை திறக்க நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். பிதாவின் பெயரால் கேப்ரியல் தேவதூதரே, அந்த பொன்னிறத் திறவுகோலால் என் வருமானத்தின் ஒவ்வொரு கதவையும் இப்போது திறக்கவும். எப்பத்தா, என் வங்கிக் கணக்கின் கதவு திறக்கப்படட்டும். எதிர்பாராத வைப்புத் தொகைகள், போனஸ்கள், பணப் பரிமாற்றங்கள் வந்து சேரட்டும். எப்பத்தா, புதிய வேலை வாய்ப்புகளுக்கான கதவு திறக்கப்படட்டும். என் திறமைகளுக்கு ஏற்ற அதிக சம்பளம் தரும் வேலை என்னை நோக்கி வரட்டும். எப்பத்தா, என் வணிகத்தின் கதவு திறக்கப்படட்டும். புதிய வாடிக்கையாளர்கள், லாபகரமான ஒப்பந்தங்கள், விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் குவியட்டும். எப்பத்தா, கடனிலிருந்து விடுதலை பெறுவதற்கான கதவு திறக்கப்படட்டும். என் கடன்கள் அனைத்தும் முழுமையாக, அதிசயமாக அடைக்கப்படட்டும். கேப்ரியலின் திறவுகோல் ஒவ்வொரு பூட்டையும் திறக்கிறது. அது துர்ப்பிடித்த கதவுகளை திறக்கிறது. அது சாத்தப்பட்ட ஜன்னல்களை திறக்கிறது. அது மற்றவர்களால் மூடப்பட்ட பாதைகளை திறக்கிறது. உங்கள் நிதி வாழ்க்கை இப்போது எப்பத்தா என்ற தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. பற்றாக்குறையின் காலம் முடிந்தது. செழிப்பின் சகாப்தம் தொடங்குகிறது. உங்கள் பணப்பையை திறங்கள். உங்கள் வங்கிக் கணக்கை தயார்படுத்துங்கள். ஏனென்றால் கடவுளின் ஆசீர்வாதங்களின் பொழிவு இப்போது தொடங்குகிறது. ஏற்றுக்கொள்ளுங்கள். 7வது அலை, எதிர்பாராத பணவரவுக்கான ஆணை. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால், நல்ல செய்திகளின் தூதரான கேப்ரியல் தேவதூதரின் அதிகாரத்தால், நான் இப்பொழுது எதிர்பாராத பண வரவுகளை என் வாழ்க்கையில் ஆணையிடுகிறேன். நான் மறந்த கடன்கள் எனக்கு திருப்பித் தரப்படட்டும். நான் முதலீடு செய்த பணம் பல மடங்காக பெருகி வரட்டும். சட்டப்பூர்வமாக எனக்குச் சேர வேண்டிய சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள், காப்பீட்டுத் தொகைகள் ஆகியவை எந்த தடையுமின்றி என்னை வந்தடையட்டும். லாட்டரியில், போட்டிகளில், பரிசுகளில் எனக்கு அதிர்ஷ்டம் உண்டாகட்டும். எனக்கு பணம் தர வேண்டியவர்கள் தாமதமின்றி முழுமையாக திருப்பித் தரட்டும். அரசாங்கத்திடமிருந்து எனக்கு வரவேண்டிய வரி திருப்பங்கள், மானியங்கள், உதவிகள் ஆகியவை விரைவாக கிடைக்கட்டும். என் திறமைகளும் படைப்புகளும் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான நிதி வெகுமதிகள் என்னை வந்து சேரட்டும். கேப்ரியல் தேவதூதரே, உங்கள் தூதர்களை 4 திசைகளுக்கும் அனுப்புங்கள். அவர்கள் என் பேரில் பணத்தைக் கொண்டு வரட்டும். வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து, கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து நிதி ஆசீர்வாதங்கள் என்னை நோக்கி பாய்ந்து வரட்டும். நான் பணத்திற்கான ஒரு காந்தம். செழிப்பு என்னை எல்லா வழிகளிலும் தேடி வருகிறது. என் வருமான வழிகள் ஒன்றல்ல, பல. அவை நீரூற்றுகளைப் போல என் வாழ்க்கையில் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. நான் எதிர்பாராத பரிசுகளைப் பெறுகிறேன். நான் எதிர்பாராத வாய்ப்புகளைப் பெறுகிறேன். என் நிதிநிலை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் மேம்படுகிறது. நான் பணத்தை வரவேற்பதற்கும், அதை பெறுவதற்கும், அதை ஞானமாக பயன்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறேன். என் நிதி அற்புதத்திற்கான வாயில்கள் அகலமாகத் திறக்கப்பட்டுள்ளன. எப்பத்தா, எப்பத்தா, எப்பத்தா. 8வது அலை, கடன் மற்றும் நிதிச் சுமைகளிலிருந்து விடுதலை. காப்ரியல் தேவதூதரே, கடவுளின் கருணையின் தூதரே, என் தோள்களை அழுத்தும் ஒவ்வொரு கடன் சுமையிலிருந்தும் எனக்கு விடுதலை வாங்கித்தாரும். கிரெடிட் கார்டு கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள், கல்விக் கடன்கள் என அனைத்து கடன்களும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அதிசயமாகவும் முழுமையாகவும் ரத்து செய்யப்படுவதாக. கடன் கொடுத்தவர்களின் இதயங்களில் கடவுள் பேசுவாராக. அவர்கள் வட்டியை தள்ளுபடி செய்யட்டும். அவர்கள் சமாதானமான தீர்வுக்கு வரட்டும். அவர்கள் எனக்கு சாதகமான வழிகளை உருவாக்கட்டும். என் கடன்களை அடைக்கத் தேவையான பணம்
இப்பொழுது தெய்வீக ஏற்பாட்டின் மூலம் என்னை வந்தடையட்டும். நான் இனி கடனாளியாக இருக்க மாட்டேன். நான் கடன் கொடுப்பவனாக மாறுவேன். என் பெயர் கடன் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு நிதி சுதந்திரம் பெற்றவர்களின் பட்டியலில் எழுதப்படுவதாக. வங்கிகளிடமிருந்தும் நிதி நிறுவனங்களிடமிருந்தும் வரும் அழைப்புகள், கடிதங்கள், அழுத்தங்கள் ஆகியவை முடிவுக்கு வரட்டும். அவற்றுக்கு பதிலாக உங்கள் கடன் முழுமையாக அடைக்கப்பட்டது என்ற நற்செய்தி வரட்டும். வறுமையின் பிடியிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன். நிதி அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் உடைக்கப்படுகின்றன. கேப்ரியல் தேவதூதர் என் நிதி விடுதலையின் பத்திரத்தில் கையெழுத்திடுகிறார். நான் இனி பணத்தைப் பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் பணத்தை நிர்வகிக்கும் ஞானத்தைப் பெறுவேன். நான் நிதி அமைதியையும் பாதுகாப்பையும் அனுபவிப்பேன். என் கடந்த கால நிதித் தவறுகள் மன்னிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டன. இன்று ஒரு புதிய தொடக்கம், கடனற்ற வளமான வாழ்க்கையின் தொடக்கம். இந்த விடுதலையை நான் விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். 9வது அலை, தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி. விண்ணகத்தூதரே கேப்ரியல், என் தொழில் மற்றும் வியாபாரத்தின் மீது உங்கள் ஆசீர்வாதத்தின் ஒளியை பிரகாசிக்கச் செய்யுங்கள். என் வேலையில், என் வியாபாரத்தில், என் முயற்சிகளில் தெய்வீக ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் நான் கேட்கிறேன். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்க எனக்கு உதவுங்கள். சரியான நபர்களைச் சந்திக்க எனக்கு உதவுங்கள். சரியான முடிவுகளை எடுக்க எனக்கு உதவுங்கள். என் வேலையில் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கட்டும். என் சம்பளம் அதிகரிக்கட்டும். என் மேலதிகாரிகளின் மற்றும் சக ஊழியர்களின் பார்வையில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். என் வியாபாரத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் கொண்டு வாருங்கள். என் தயாரிப்புகளும் சேவைகளும் பலரைச் சென்றடையட்டும். என் போட்டியாளர்கள் எனக்கு எதிராகச் செய்யும் சூழ்ச்சிகள் தோல்வியடையட்டும். என் வியாபாரம் லாபகரமாக வளரட்டும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இப்போது ஒரு நல்ல வேலைக்கான கதவைத் திறக்கவும். அவர்களின் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மனநிறைவைத் தரும் நல்ல சம்பளம் தரும் வேலையை அவர்கள் கண்டடையட்டும். அவர்களின் விண்ணப்பங்கள் தேர்ந்தெடுக்கப்படட்டும். நேர்காணல்களில் அவர்கள் வெற்றி பெறட்டும். என் கைகளின் உழைப்பை ஆசீர்வதியுங்கள். நான் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறட்டும். சோம்பல், தாமதம், தோல்வி ஆகியவற்றின் ஆவிகள் என்னை விட்டு விலகட்டும். உழைப்பு, விடாமுயற்சி, வெற்றி ஆகியவற்றின் ஆவிகள் என்னை நிரப்பட்டும். கேப்ரியல் தேவதூதர் என் தொழில்முறை வாழ்க்கையின் தூதராக இருக்கிறார். அவர் வெற்றிக்கான பாதையை எனக்கு காட்டுகிறார். என் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு புதிய நிலை உயர்வை நான் இப்போது அறிவிக்கிறேன். எப்பத்தா. 10வது அலை, திருடப்பட்ட மற்றும் இழந்ததை மீட்டெடுத்தல். கேப்ரியல் தேவதூதரே, நேர்மையின் பாதுகாவலரே, என்னிடமிருந்து திருடப்பட்ட, ஏமாற்றப்பட்ட, அநியாயமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட அனைத்தையும் 7 மடங்காக எனக்கு திருப்பித் தரும்படி நான் ஆணையிடுகிறேன். என் பணம், என் சொத்து, என் வாய்ப்புகள், என் மகிழ்ச்சி, என் ஆரோக்கியம், என் சமாதானம் எதுவாக இருந்தாலும் சாத்தான் திருடிய அனைத்தையும் இப்போது அவன் திருப்பித் தர வேண்டும். திருடியவர்களின் மனசாட்சியை தட்டி எழுப்புங்கள். அவர்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து எடுத்ததை திருப்பித் தரட்டும். சட்ட ரீதியான வழக்குகளில் எனக்கு வெற்றி கிடைக்கட்டும். நீதிபதிகளின் மற்றும் வழக்கறிஞர்களின் இதயங்களில் கடவுள் பேசி எனக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கட்டும். இழந்த ஆவணங்கள், பொருட்கள், உறவுகள் ஆகியவை மீண்டும் என்னிடம் வரட்டும். காலத்தால் திருடப்பட்ட என் இளமையையும் ஆற்றலையும் கடவுள் புதுப்பிக்கட்டும். ஏமாற்றத்தால் திருடப்பட்ட என் நம்பிக்கையை அவர் மீண்டும் கட்டி எழுப்பட்டும். கேப்ரியல் தேவதூதரே, உங்கள் தூதர்களை அனுப்பி எனக்குச் சொந்தமான அனைத்தையும் சேகரித்து என்னிடம் கொண்டு வாருங்கள். இழப்பின் ஆவி என் வாழ்க்கையை விட்டு விலகப்படுகிறது. மீட்டெடுப்பின் ஆவி இப்போது செயல்படுகிறது. என் களஞ்சியங்கள் மீண்டும் நிரம்புகின்றன. என் வாழ்க்கை மீண்டும் முழுமையாகிறது. நான் இழந்ததை விட அதிகமானதைப் பெறுகிறேன். இது மீட்டெடுப்பின் காலம். இது கடவுளின் நீதியும் நியாயமும் என் வாழ்க்கையில் வெளிப்படும் காலம். நான் இழந்த அனைத்தையும் அதனுடன் கூடிய ஆசீர்வாதங்களையும் இப்போது விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்கிறேன். நன்றி கேப்ரியல் தேவதூதரே, எல்லாம் திரும்ப வந்துவிட்டது. 11வது அலை, செழிப்பின் மனநிலையை உருவாக்குதல். நல்ல செய்திகளின் தூதரே கேப்ரியல், என் மனதிலிருந்து பற்றாக்குறை, வறுமை, போதாமை போன்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் அகற்ற எனக்கு உதவுங்கள். என் ஆழ் மனதில் பதிந்துள்ள எதிர்மறையான பண நம்பிக்கைகளை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். பணம் தீயது. பணம் சம்பாதிப்பது கடினம். நான் பணக்காரனாக தகுதியற்றவன் போன்ற பொய்களை நான் நிராகரிக்கிறேன்.
அதற்கு பதிலாக செழிப்பின் சத்தியத்தை என் இதயத்தில் விதைக்கவும். கடவுள் என் ஆயர், எனக்கு குறைவில்லை. நான் கொடுப்பதில் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பணம் ஒரு கருவி, அதை நான் நன்மைக்காக பயன்படுத்துவேன். நான் தெய்வீக செழிப்பிற்கு ஒரு திறந்த வழி என்ற உண்மைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் வார்த்தைகள் மாறட்டும். நான் இனி என்னால் முடியாது என்று சொல்ல மாட்டேன். கடவுளின் உதவியுடன் எல்லாம் சாத்தியம் என்று சொல்வேன். நான் இனி கடன்களைப் பற்றி பேச மாட்டேன், செழிப்பைப் பற்றி பேசுவேன். நான் இனி நோய்களைப் பற்றி பேச மாட்டேன், ஆரோக்கியத்தைப் பற்றி பேசுவேன். என் சிந்தனைகள், என் வார்த்தைகள், என் உணர்வுகள் அனைத்தும் செழிப்புடன் இணக்கமாக இருக்கட்டும். நான் செழிப்பை ஈர்க்கிறேன், ஏனென்றால் நான் செழிப்பாக இருக்கிறேன். கேப்ரியல் தேவதூதர் என் மனதை தெய்வீக சத்தியத்தால் நிரப்புகிறார். வறுமையின் கோட்டை என் மனதில் இடிக்கப்படுகிறது. செழிப்பின் அரண்மனை கட்டப்படுகிறது. நான் ஒரு ராஜாவின் பிள்ளையாக சிந்திக்கிறேன், பேசுகிறேன், செயல்படுகிறேன். என் வெளி உலகத்தின் செழிப்பு என் உள் உலகின் செழிப்பின் பிரதிபலிப்பாகும். என் மனம் இப்போது வளமாக இருக்கிறது, எனவே என் வாழ்க்கையும் வளமாக இருக்கிறது. 12வது அலை, நிதி அற்புதத்தை முத்திரையிடுதல். கேப்ரியல் தேவதூதரே, இப்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் என் நிதி அற்புதத்தை பரலோகத்தில் முத்திரையிடுங்கள். இந்த ஜெபம் கேட்கப்பட்டது, பதில் அனுப்பப்பட்டு விட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். என் நிதி விடுதலையின் ஆணை எழுதப்பட்டு கையெழுத்திடப்பட்டு முத்திரையிடப்பட்டு விட்டது. இனி எந்த சக்தியாலும், எந்த மனிதனாலும், எந்த சூழ்நிலையாலும் அதை தடுக்கவோ தாமதப்படுத்தவோ முடியாது. சந்தேகத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, தாமதத்தின் ஆவி என் மனதை விட்டு அகன்று போ. நான் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறேன். என் கண்கள் இன்னும் பார்க்காவிட்டாலும் என் ஆவி என் அற்புதத்தை ஏற்கனவே பெற்றுவிட்டது. நான் இப்பொழுது நன்றி சொல்லத் தொடங்குகிறேன். என் கடன்கள் தீர்க்கப்பட்டதற்காக நன்றி. என் வங்கிக் கணக்கில் பணம் நிரம்பியதற்காக நன்றி. என் புதிய வருமான வழிகளுக்காக நன்றி. என் நிதி சுதந்திரத்திற்காக நன்றி. என் செழிப்பான எதிர்காலத்திற்காக நன்றி. நன்றி கேப்ரியல் தேவதூதரே, இந்த நற்செய்தியை கொண்டு வந்ததற்காக நன்றி. மிக்கேல் தேவதூதரே, தடைகளை அகற்றியதற்காக நன்றி. ரபேல் தேவதூதரே, என் மனதையும் உடலையும் குணமாக்கியதற்காக நன்றி. பரிசுத்த திரித்துவமே, இந்த அற்புதத்தை செய்ததற்காக. என் நிதி அற்புதம் இப்பொழுது செயல்பாட்டில் உள்ளது. அது முடிந்துவிட்டது, அது நிறைவேறிவிட்டது. ஆமென், ஆமென், ஆமென். 13வது அலை, ரபேலின் குணப்படுத்தும் பிரசன்னம். நிதி அற்புதங்கள் நிகழும்போது இப்போது தெய்வீக மருத்துவரான ரபேல் தேவதூதர் மரகத பச்சை ஒளியில் உங்களை சூழ்கிறார். அவரது கைகளில் குணப்படுத்தும் தைலம் நிறைந்த ஒரு கிண்ணம் இருக்கிறது. அது கடவுளின் மருந்தகம். உங்கள் உடல் மற்றும் ஆன்மாவின் ஒவ்வொரு வேதனைக்கும் நோய்க்கும் அவரிடம் மருந்து இருக்கிறது. ரபேல் தேவதூதரே, கடவுளின் குணப்படுத்தும் சக்தியே, இப்போது என் மீது இறங்கி வாரும். உங்கள் மரகத பச்சை ஒளியால் என் முழு உடலையும் நிரப்பும். என் தலையின் உச்சியிலிருந்து என் உள்ளங்கால்கள் வரை இந்த குணப்படுத்தும் ஒளி பாய்ந்து ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு செல்லிலும், ஒவ்வொரு திசுவிலும், ஒவ்வொரு உறுப்பிலும் உள்ள நோயை, பலவீனத்தை, வலியை கழுவி வெளியேற்றட்டும். என் உடலில் நோயாக, வலியாக, கட்டியாக, தொற்றாக வெளிப்பட்டிருக்கும் ஒவ்வொரு தீய சக்தியையும் நான் கண்டிக்கிறேன். இயேசுவின் பெயரால் என் உடலை விட்டு வெளியேறு. நான் நோயின் இருப்பிடமல்ல, நான் பரிசுத்த ஆவியின் ஆலயம். ரபேல் தேவதூதர் இப்போது என் மீது ஒரு ஆன்மீக அறுவை சிகிச்சை செய்கிறார். அவர் நோயுற்ற பகுதிகளை அகற்றி புதிய ஆரோக்கியமான திசுக்களை உருவாக்குகிறார். அவர் என் இரத்தத்தை சுத்திகரிக்கிறார். அவர் என் நரம்பு மண்டலத்தை சமநிலைப்படுத்துகிறார். அவர் என் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறார். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன். இந்த சத்தியத்தை நான் என் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவிக்கிறேன். குணமடைதல் இப்போது தொடங்குகிறது. அது ஆழமானது, முழுமையானது, நிரந்தரமானது. 14வது அலை, குறிப்பிட்ட நோய்களுக்கான குணமாக்குதல். தெய்வீக மருத்துவரான ரபேல் தேவதூதரே, உங்கள் குணப்படுத்தும் கரத்தை இப்போது என் மீது வையும். மருத்துவர்களால் கண்டறியப்பட்ட ஒவ்வொரு நோயின் பெயரையும் நான் இப்போது அழைக்கிறேன். புற்றுநோய் செல்கள் இப்போது இறந்து போகட்டும். நீரிழிவு நோய் குணமாகட்டும். இரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பட்டும். இதய நோய்கள், சிறுநீரக நோய்கள், கல்லீரல் நோய்கள் குணமாகட்டும். சுவாச பிரச்சனைகள், ஆஸ்துமா,
ஒவ்வாமைகள் நீங்கட்டும். மூட்டுவலி, முதுகுவலி, தசைவலி மற்றும் அனைத்து வகையான நாள்பட்ட வலிகளும் இப்போது முடிவுக்கு வரட்டும். தோல் நோய்கள், சொரியாசிஸ், அரிப்பு ஆகியவை மறையட்டும். செரிமான பிரச்சனைகள், வயிற்றுப் புண்கள், அமிலத்தன்மை ஆகியவை குணமாகட்டும். பார்வை மற்றும் செவித்திறன் பிரச்சனைகள் சீராகட்டும். ஹார்மோன் சமநிலையின்மை சரி செய்யப்படட்டும். பெயர் தெரியாத, விவரிக்க முடியாத ஒவ்வொரு நோயும், ஒவ்வொரு பலவீனமும் இப்பொழுது கடவுளின் சக்தியால் வேரோடு பிடுங்கப்படுவதாக. நான் மருந்துகளிலிருந்தும் சிகிச்சைகளிலிருந்தும் விடுதலை பெறுகிறேன். என் மருத்துவர் இயேசு. என் மருந்து அவருடைய வார்த்தை. ரபேல் தேவதூதர் என் செவிலியர். நான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும் பலமும் ஆரோக்கியமும் பெறுகிறேன். என் உடல் கடவுளால் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டது. அது தன்னைத் தானே குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. அந்த ஆற்றல் இப்போது முழுமையாக செயல்படுத்தப்படுகிறது. நான் முழுமையான தெய்வீக ஆரோக்கியத்தை என் பிறப்புரிமையாக கோருகிறேன், பெற்றுக்கொள்கிறேன். என் சாட்சியம் நான் குணமடைந்தேன் என்பதாக இருக்கும். ஆமென். 15வது அலை, மன மற்றும் உணர்ச்சி ரீதியான குணப்படுத்துதல். புனித ரபேல் தேவதூதரே, உடலின் மருத்துவரே, ஆன்மாவின் ஆறுதலரே, என் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள காயங்களை இப்போது குணமாக்கும். மன அழுத்தம், கவலை, பீதி தாக்குதல்கள், பயம் ஆகியவற்றின் இருண்ட மேகங்கள் என் மனதை விட்டு விலகட்டும். அவற்றுக்கு பதிலாக கடவுளின் சமாதானம், என் புத்திக்கு எட்டாத சமாதானம், என் இதயத்தையும் மனதையும் நிரப்பட்டும். கடந்த கால அதிர்ச்சிகள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் ஆகியவற்றால் ஏற்பட்ட காயங்களின் தழும்புகளை உங்கள் குணப்படுத்தும் தைலத்தால் ஆற்றும். நான் அந்த நினைவுகளின் கைதியாக இருக்க மாட்டேன். நான் மன்னிக்கிறேன், நான் விடுவிக்கிறேன், நான் சுதந்திரமாக இருக்கிறேன். தூக்கமின்மையின் ஆவி என்னை விட்டு விலகட்டும். நான் ஒவ்வொரு இரவும் நிம்மதியாக ஆழ்ந்து உறங்குவேன். காலையில் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் எழுந்திருப்பேன். தாழ்வு மனப்பான்மை, சுய சந்தேகம், தகுதியற்ற உணர்வு ஆகியவை நீக்கப்பட்டு நான் கடவுளின் பார்வையில் விலைமதிப்பற்றவன் என்ற சத்தியத்தால் நிரப்பப்படட்டும். கோபம், வெறுப்பு, கசப்பு போன்ற நச்சு உணர்ச்சிகள் என் இதயத்திலிருந்து அகற்றப்பட்டு அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகியவை வளரட்டும். என் மனம் கிறிஸ்துவின் மனதைப் போல மாறட்டும். அது அமைதியாகவும் தெளிவாகவும் நேர்மறையாகவும் இருக்கட்டும். ரபேல் தேவதூதர் என் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துகிறார். நான் உணர்ச்சி ரீதியாக நிலையானவன், வலுவானவன், ஆரோக்கியமானவன். என் ஆன்மாவில் அமைதி நிலவுகிறது. என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. நான் முழுமையாக இருக்கிறேன். 16வது அலை, உறவுகளில் குணப்படுத்துதல். ஆறுதலின் தூதரே ரபேல், உடைந்த உறவுகளை குணப்படுத்தும் தெய்வீக பிசினை கொண்டு வாருங்கள். என் குடும்பத்தில் உள்ள பிரிவினைகள், சண்டைகள், தவறான புரிதல்கள் ஆகியவற்றை நீக்கி சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொண்டு வாருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைத்து அன்பையும் நெருக்கத்தையும் புதுப்பியுங்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள உறவை சரி செய்து மரியாதையையும் புரிதலையும் வளருங்கள். நண்பர்களுக்குள்ளும் உறவினர்களுக்குள்ளும் உள்ள கசப்புகளை நீக்கி மன்னிப்பையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்குங்கள். நான் காயப்படுத்தியவர்களிடம் மன்னிப்பு கேட்கவும் என்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கவும் எனக்கு பலம் தாரும். நச்சு உறவுகளின் பிடியிலிருந்து என்னை விடுவியுங்கள். என் வாழ்க்கையில் தெய்வீக ஆதரவான அன்பான உறவுகளைக் கொண்டு வாருங்கள். தனியாக இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைத் துணையை, ஒரு உண்மையான நண்பரைக் கொண்டு வாருங்கள். ரபேல் தேவதூதர் உறவுகளின் பாதுகாவலர். அவர் எங்கள் இதயங்களை இணைக்கிறார். அவர் எங்கள் வார்த்தைகளை மென்மையாக்குகிறார். அவர் எங்கள் செயல்களில் அன்பை நிரப்புகிறார். என் வீடு அன்பின், சிரிப்பின், சமாதானத்தின் இல்லமாக மாறட்டும். என் உறவுகள் அனைத்தும் கடவுளின் மகிமைக்காக குணமாக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் அன்பால் சூழப்பட்டிருக்கிறேன். நான் அன்பைக் கொடுக்கிறேன். நான் அன்பைப் பெறுகிறேன். என் உறவுகள் இப்போது ஆரோக்கியமாக இருக்கின்றன. ஆமென். 17வது அலை, அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை. விடுதலையின் தூதரான ரபேல் தேவதூதரே, என்னைச் சிறைப்பிடித்திருக்கும் ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் சங்கிலியையும் உடைத்தெறியுங்கள். புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், போதைப்பொருள் பழக்கம், சூதாட்டம், ஆபாச படங்களுக்கு அடிமையாதல் போன்ற ஒவ்வொரு பழக்கத்திலிருந்தும் எனக்கு முழுமையான விடுதலையை தாருங்கள். இந்த அடிமைத்தனங்களின் மூல காரணமான வேதனையையும் வெறுமையையும் உங்கள் அன்பால் குணமாக்குங்கள். நான் இனி என் ஆசைகளுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன்.
நான் பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டில் இருப்பேன். என் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். நான் அதை எந்த அசுத்தத்தாலும் கரைப்படுத்த மாட்டேன். அந்த பழக்கத்தை மீண்டும் செய்யத் தூண்டும் ஒவ்வொரு சோதனையையும் எதிர்க்க எனக்கு பலம் தாரும். என் மனம் புதுப்பிக்கப்படுவதாக, என் விருப்பம் பலப்படுத்தப்படுவதாக. நான் ஒரு வெற்றியாளன், பாதிக்கப்பட்டவன் அல்ல. நான் இந்த அடிமைத்தனத்தை வென்றுவிட்டேன். ரபேல் தேவதூதர் என் கையை பிடித்து என்னை விடுதலையின் பாதையில் வழிநடத்துகிறார். நான் ஒவ்வொரு நாளும் சுதந்திரத்தில் வளர்கிறேன். நான் தூய்மையானவன், நான் கட்டுப்பாடு உள்ளவன், நான் சுதந்திரமானவன். கடவுளின் குமாரன் யாரை விடுதலையாக்குகிறானோ அவன் மெய்யாகவே விடுதலையாவான். நான் மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த விடுதலை நிரந்தரமானது. நன்றி ஆண்டவரே. 18வது அலை, குணப்படுத்துதலை முத்திரையிடுதல் மற்றும் நன்றி செலுத்துதல். ரபேல் தேவதூதரே, இப்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் என் முழுமையான குணப்படுத்துதலை பரலோகத்தில் முத்திரையிடுங்கள். என் உடல், என் மனம், என் ஆன்மா, என் உறவுகள் அனைத்தும் முழுமையாக குணமாக்கப்பட்டுவிட்டன. இது ஒரு தற்காலிக நிவாரணம் அல்ல, இது ஒரு நிரந்தர அற்புதம். நான் என் குணப்படுத்துதலை விசுவாசத்தால் பெற்றுக்கொள்கிறேன். சந்தேகத்திற்கு என் மனதில் இடமில்லை. என் பழைய அடையாளமான நோயாளி, அடிமை, காயப்பட்டவன் என்பதை நான் களைந்து விடுகிறேன். என் புதிய அடையாளம் ஆரோக்கியமானவன், சுதந்திரமானவன், முழுமையானவன். நான் இப்பொழுது நன்றி செலுத்தத் தொடங்குகிறேன். என் ஆரோக்கியமான உடலுக்காக நன்றி, என் அமைதியான மனதிற்காக நன்றி, என் குணமான உறவுகளுக்காக நன்றி, என் விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கைக்காக நன்றி. நன்றி ரபேல் தேவதூதரே, கடவுளின் குணப்படுத்தும் ஆற்றலின் கருவியாக இருந்ததற்காக நன்றி. இயேசுவே, உங்கள் தழும்புகளால் என் குணப்படுத்துதலுக்கான விலையைச் செலுத்தியதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியே, என் உடலில் வாழ்ந்து எனக்கு பலத்தையும் ஆறுதலையும் தருவதற்காக. என் குணப்படுத்துதல் முடிந்துவிட்டது, அது முழுமையாகிவிட்டது. நான் நலமாக இருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். 19வது அலை, விருப்பம் நிறைவேறியதை உறுதி செய்தல். இப்போது மிக்கேலின் வாள் தீமையை அழித்துவிட்டது. கேப்ரியலின் திறவுகோல் செழிப்பை திறந்துவிட்டது. ரபேலின் தைலம் உங்களை குணமாக்கிவிட்டது. இப்போது உங்கள் ஒரு மிக முக்கியமான விருப்பத்தை உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள். அது எதுவாக இருந்தாலும் அது ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக காணுங்கள். நீங்கள் ஒரு புதிய வேலையை விரும்பினால் நீங்கள் அந்த அலுவலகத்தில் அமர்ந்திருப்பதை உணருங்கள். நீங்கள் குணமடைய விரும்பினால் உங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருப்பதை உணருங்கள். நீங்கள் ஒரு துணையை விரும்பினால் உங்கள் அன்பானவருடன் கைகோர்த்து நடப்பதாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் நிதி சுதந்திரத்தை விரும்பினால் உங்கள் வங்கிக் கணக்கில் பூஜ்ஜியங்கள் அதிகரிப்பதை பாருங்கள். இது வெறும் கற்பனை அல்ல, இது விசுவாசத்தின் செயல். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. உங்கள் விருப்பம் இப்போது காணப்படாத உலகிலிருந்து காணப்படும் உலகிற்குள் நுழைகிறது. பரலோகத்தில் அது ஏற்கனவே ஒரு யதார்த்தம். இப்போது பூமியிலும் அது ஒரு யதார்த்தமாக மாறுகிறது. அதை உங்கள் கைகளில் உணருங்கள். அதன் வாசனையை நுகருங்கள். அதன் மகிழ்ச்சியை கேளுங்கள். அது உங்களுடையது. கடவுள் வாக்கு பண்ணினார், அவர் அதை நிறைவேற்றுவார். இந்த ஜெபத்தின் மூலம் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செய்துவிட்டீர்கள். இப்போது கடவுள் தனது பங்களிப்பைச் செய்வார். உங்கள் விருப்பம் நிறைவேறிவிட்டது. உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைத்துவிட்டது. உங்கள் அற்புதம் இங்கே உள்ளது. அதை இரு கரங்களாலும் பற்றிக் கொள்ளுங்கள். 20வது அலை, வெற்றி மற்றும் நன்றியின் பிரகடனம். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் தலைமை தூதர்களான மிக்கேல், கேப்ரியல், ரபேல் ஆகியோரின் பரிந்துரையால் நான் வெற்றியை பிரகடனம் செய்கிறேன். நான் தோல்வியை ஏற்க மறுக்கிறேன். நான் தாமதத்தை ஏற்க மறுக்கிறேன். நான் பற்றாக்குறையை ஏற்க மறுக்கிறேன். நான் நோயை ஏற்க மறுக்கிறேன். நான் விடுதலையை தேர்ந்தெடுக்கிறேன். நான் செழிப்பை தேர்ந்தெடுக்கிறேன். நான் ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுக்கிறேன். நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறேன். நான் வெற்றியை தேர்ந்தெடுக்கிறேன். என் வாழ்க்கை கடவுளின் மகிமையின் சாட்சியாக இருக்கிறது. என் கதை போராட்டத்திலிருந்து வெற்றிக்கு மாறியுள்ளது. என் கண்ணீர் மகிழ்ச்சி கண்ணீராக மாறியுள்ளது. என் புலம்பல் நடனமாக மாறியுள்ளது. இந்த நொடியிலிருந்து நான் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்கிறேன். ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், தயவு ஆகியவை நிறைந்த வாழ்க்கை. நான் நடக்கும் தரை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நான் தொடும் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது.
என் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதங்கள் என் மீது பொழிகின்றன. நான் நன்றி நிறைந்த இதயத்துடன் நிற்கிறேன். ஒவ்வொரு சுவாசத்திற்கும் நன்றி. ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நன்றி. இந்த ஜெபத்திற்கும் அது கொண்டு வந்த அற்புதத்திற்கும் நன்றி. எல்லாம் முடிந்துவிட்டது. என் விருப்பம் நிறைவேறிவிட்டது. என் வாழ்க்கையில் கடவுளின் சித்தம் செய்யப்படுகிறது. நன்றி ஆண்டவரே. நன்றி தலைமை தூதர்களே. எல்லாம் ஹோ ஆன் ஹாவோ. ஆமேன். ஆமென். 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 உங்கள் அற்புதம் இப்போது முத்திரையிடப்பட்டு உங்கள் வழியில் அனுப்பப்பட்டு விட்டது. அதை விசுவாசத்துடன் எதிர்பார்க்கவும். வானத்திலிருந்து வரும் அறிகுறிகளை கவனியுங்கள். இந்த ஜெபத்தின் சக்தி இப்போது உங்கள் வாழ்க்கையில் செயல்படத் தொடங்கியுள்ளது. இந்த தெய்வீக சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த ஜெபம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது போல அது மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும். கருணையின் செயலாக இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த 3 பேருக்காவது அனுப்புங்கள். அவர்களும் இந்த அற்புதத்தை அனுபவிக்கட்டும். மேலும் உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கீழே உள்ள கருத்துகளில் என் விருப்பம் நிறைவேறியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அற்புதம் வந்துவிட்டது.